ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காளான் ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு சேனக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கப்பு வாழைக்காய், ஒரு பச்சை மிளகாய் அதோடு போட்டுக்கணும், ஒரு கப்பு தேங்காய், அதோட 2 பச்சை மிளகாவும் ஜீராவும் போட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். ஆன் பண்ணி வானலி வச்சுருக்கேன். இதில் ஒரு கப்பு சேனக்கிழங்கு, ஒரு கப்பு வாழைக்காய், ஒரு பச்சை மிளகாய், இதை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை வேக வைக்கணும். இப்போ வாழைக்காய், சேனக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு தண்ணி விட்டு முழுக தண்ணி விட்டுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சேனக்கிழங்கும் வாழைக்காயும் நல்லா வெந்துடுத்து. இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரம் அரைச்ச விழுத ஒடுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிச்சு ஒன்று தயிர் விடணும். இப்போ இதுக்கு உப்பு போடணும். இதுக்கு தேவையான உப்பை இப்போ நான் கையால் போடுறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான. இப்போ தேங்காய் வந்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ 1 கப்பு தயிர் விடணும். இது கொதிச்சோடனே இதுக்கு கடுகு, கருவேப்பிலை, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆப்ஷனல். இதை தாளித்து தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டணும். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கு கடுகு, 2 மிளகாய் வத்தல், இதை வெடித்தோடனே கருவேப்பிலையும் பெருங்காயம் போடும். கடுகு, மிளகாத்தூள் அடிக்கிறது. இப்போ கருவேப்பிலை, பெருங்காயம், இதை அப்புறம் இதில் தாளிச்சு கொட்டியாச்சு. இப்போ சுவையான காளான் ரெடி ஆகிடுது. நீங்கள் சூடான சாதத்தோடு சாப்பிட்லாம். அதோட தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவையான காளான் ரெசிபி.